நான் பிறந்த இந்த மண்ணுக்கும் என் அன்போடு வணக்கம். நான் பிறந்த இந்த மண்ணுக்கும் அன்போட வணக்கம். என் தமிழ் மக்களே வணக்கம். என் சென்னை மக்களே வணக்கம். மறக்க முடியாத நாள் இந்த நாள், மறக்க முடியாத நாள். எத்தனையோ வருஷமா இதுக்காக எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ, அன்ஃபர்கெட்டபிள் டே. தேங்க்யூ, அன்ஃபர்கெட்டபிள் டே. ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். நிறைய பிளேஸ்க்கு மூவிஸ்க்கு ப்ரமோட் பண்ணுறது போனேன், எஸ்பெஷலி புஷ்பாக்கு இன்டர்நேஷ்னலில் போனேன், அதர் ஸ்டேட்ஸ்க்கு போனேன். பட் எங்கே போனாலும் சென்னைக்கு வரும்போது அந்த ஃபீலிங்கே வேற. நிஜமா சொல்கிறேன். அது எப்படி சொல்லுது, நம்ம எங்கேருந்து வந்தோம் அது ஒரு ரிமைண்டர். சென்னை இஸ் a reminder from where I started. That's the emotional attachment I have for Chennai and this land. Psychological terms சொல்லுவாங்க, இன்னைக்கு நிறைய பேச போறேன். Psychological terms சொல்லுவாங்க, the first 20 years of your life, however you lived it, you're going to mostly live that all your life. The first 20 years of my life நான் சென்னையில் தான் இருந்தேன். ஸோ நான் என்ன அச்சீவ் பண்ணாலும் I would like it to dedicate it to my roots, Chennai. Thank you. Thank you. Whatever I am today is what this city, is what the Tamil culture has taught me. நான் எங்கே போனாலும் நான் ஒரு சாதா சீதா ஒரு டி நகர் சென்னை பையன். பேசும்போது மைக்கில் பேசும்போது கொஞ்சம் அப்பப்போ தமிழ் மறந்துடுவேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸு கூட உட்காரும்போது பார்க்கணும், ஏ மச்சான் என்ன மச்சான், அவங்கெல்லாம் ரொம்ப ஓவரா பண்ணுவான். இந்த வேற ரேஞ்சில் பேசுவான். அது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ once again. Thank you Chennai for making me who I am. நான் நேஷனல் போகலாம், இன்டர்நேஷனல் போனால், ஆனால் ஒரு சென்னை பையன் அவ்வளோ தூரம் போனால் நீங்கள் எல்லாம் சொல்லிப்பீங்க. தேங்க்யூ. கம்மிங் டு புஷ்பா. புஷ்பான்னா ஃபயர்ன்னு நினச்சிங்களா? ஸோ I'll say that again. எனக்கு டேக் ஒன் மோர் ரொம்ப ரெகுலர். புஷ்பான்னா ஃப்ளவர். இல்லை டேக் 3. புஷ்பான்னா ஃப்ளவர் நினைச்சீங்களா? ஃபயர் நினைச்சீங்களா? வைல்ட் ஃபயர். Wildfire on December 5th all over the country and the world, my dear friends. It's a wildfire. I hope I've worked 3 years of my life to give you the wildest fire that you will see in the theaters. I hope to burn your hearts with the fire. And I'd like to thank all the guests who have come here today. Thank you Nelson Garu. Thank you everybody. Thank you Danu Garu. Thank you all the other guests who have come here. ரொம்ப பெருமையா இருக்கு இன்னைக்கு இங்க நிக்கிறது. நிறைய வாட்டி சென்னை வந்தேன், பேசினேன். ஆனா எனக்கு அந்த ஃபீலிங் இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் என் ஃபங்க்ஷன் வேணும்னா ஐ வாண்ட் ஒன் ஃபங்க்ஷன் இன் சென்னை. என் ஊர்ல எனக்கு ஒரு ஃபுல் ஆடிட்டோரியம் ஃபங்க்ஷன் வேணும். நான் 20 வருஷமா எத்தனையோ I've done this many times in my life, but I wanted this once in Chennai. அது என் லைஃப்ல ஒரு மார்க். చెప్తా, చాలా చెప్తా. ஆனா பிரதர், தமிழ்ல தான் பேசணும். நீங்க எல்லாம் கேட்டிருக்கீங்களா? நீங்க எல்லாம் தெலுங்கு ஆனாலும் தமிழ்ல தான் பேசணும். எதுக்கு தெரியுமா? இந்த மண்ணுக்கு நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்ட். அது நம்ம எந்த மண்ணு மேல நிக்கணுமோ அந்த மண்ணில் தான் நம்ம பேசணும். முடிஞ்சா நான் நாளைக்கு துபாய் போனா I'll wish them in Dubai. I'll wish them in Arabic. நான் ஹிந்தியை போனால் நமஸ்தே தான் ஹிந்தியில் தான் பேசுவேன்.
తెలుగు అయితే నా బంగారం నమస్తే నేను తెలుగులో చెప్తా, మలయాళం పోనా మలయాళం சொல்லுவேன். ஸோ வேர் எவர் வி ஸ்டாண்ட் இட்ஸ் வெரி சிம்பிள், ஜஸ்ட் பே ரெஸ்பெக்ட் டு தட் லேண்ட், அவ்வளோதான். ஓகே, இப்போ புஷ்பா பற்றி பேசலாம். Where do I start? Firstly, I'd like to thank my producers, Maitri Naveen Garu, Ravi Garu, and Cherry Garu. This film is not possible. It's impossible. I have a home banner, Geeta Arts, but having my own banner, I'm saying, there is no other banner could who have made Pushpa the way that they did it. Thank you very much, Naveen, Maitri Garu, and Cherry Garu, for supporting and believing in us so much for the last 4 years. This film is not possible without you and your belief on us. Thank you very much for that. And my dear friend, a childhood friend, feel my love. எந்த பாட்டுன்னு சொல்லணும்? ஃபீல் மை லவ்னு சொல்லணுமா, பன்னி பன்னின்னு சொல்லணுமா, எத்தனை பாட்டு? ஆல்மோஸ்ட் இஃப் ஐ ஹவ் டன் 20 films, he's done more than 10 films of mine. And we have a very long journey to my rock star, my childhood friend, superb music director, the highest, biggest music director in the country, and the biggest tracks, Ooh Antava, worldwide tracks, music rock star, music director, my Devi Sri Prasad. I love you. Thank you every time for not just giving me music, for giving me your love. Music andarki istav, naaku love tho paatu istav. One extra atom of love irkom. Thank you for that one point of love. Thank you Devi. This movie is not possible without you. My journey is not possible without you. Thank you Devi, thank you. And I give credit to all my technicians. I love my technicians. To all the technicians who have worked in this film, my cameraman Kuba, my art director, my editor, and all so many hundreds of technicians, all of them, thank you so much, and you've supported us so much. Romba nandri to every technician. Romba nandri. And I love my artists. எனக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னா it is not possible without your artist help. Majority of the action is reaction, so it's my support of the artists that they give me that I'm being able to perform so much. So thanks to all my artists in this film, especially she's the only heroine who have been working for the last 4 years. 4 வருஷமா ஒரே ஒரு பொண்ணை பார்க்குறேன், அது ரஷ்மிகா தான். எப்போ பார்த்தாலும் I'm telling her, நான் வேற ஹீரோயின் போகும்போது I'm feeling conscious, இது ரஷ்மிகா இல்லையா? அவ்வளோ பழக்கம் ஆயிடுச்சு ரஷ்மிகா கூட ஷூட்டிங் பண்ணி. தேங்க்யூ ரஷ். There is no way I could have done this performance if you hadn't given me that comfort. And it's a girl who always gives you that comfort. And thank you for making me perform to my best, Rashmika. And inniki special guest, our dancing queen, Srilila. First time நான் ஒரு சாங்க்கு கொஞ்சம் கான்ஷியஸ் ஆனேன். ஃபர்ஸ்ட் டைம் ஓ ஸ்ரீலீலா வராரா, ஓகே, ஐ திங்க் ஐ ஹேவ் டு அப் மை கேம் அ பிட். ஸ்ரீலா, நான் சொல்றேன், after I shot the song, very hard working girl, super cute girl, நீங்க பார்த்தாவே தெரியும், super cute girl. இந்த சாங்ல பண்ணா டான்ஸ் பண்ணா స్వామి మీరు చూడండి అంతే, நீங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எல்லார பத்தி பேசினேன். And I would like to thank today very specially for AGS for releasing our film. Thank you so much
for giving us, for presenting this film as any other big film, as much as you released it in any big films in Chennai, or sorry, any big films in Tamil industry. Thank you so much for giving us that honor. We'll always keep it in our hearts, and we will also admire your heroes just the way you admire us. The respect is mutual, always. You know, we all should, we are our one country, we are our one film industry. It's Indian film industry, and we'll have to take it up and up and up and up and up and up and up. And last two most special people பத்தி பேசணும். இந்த படம் புஷ்பாவே கிடையாது. Not just this movie Pushpa. This Pushpa director, Mr. Sukumar. Not just this movie Pushpa. If the movie Arya is not there, I am not here today on this stage. No exaggeration about it. அந்த படம் ஆரியா இல்லைண்ணா. இதுக்குன்னா என் ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப நல்லா பண்ணார் என் டைரக்டர் ராகவேந்திர சார். ரொம்ப நல்ல படம் கொடுத்தாரு, ஒரு ஹிட் படம் கொடுத்தாரு எனக்கு. ஆனால் நான் அதில் நல்லா இல்லை, எனக்கு படமே வரல. 1 year நான் சும்மா வீட்டில் சும்மா உட்காந்துட்டு கதை கேட்டுட்டு இருந்தேன். யாருமே என் கூட படம் பண்ணல. அந்த டைமில் ஒரு டைரக்டர் வந்தார்ப்பா, புதுசான ஒரு டைரக்டர். அந்த டைரக்டர் பேர் தான் சுகுமார். வந்து என் கூட ஒரு ஆரியான்னு படம் பார்த்தாரு. அதுக்கப்புறமா நோ லுக் பேக் பேபி, நோ லுக் பேக். அண்ட் நான் நிறைய வாட்டி இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அண்ட் இஃப் ஐ ஹேவ் டு டிஃபைன் அபவுட் சுகுமார், நாட் ஜஸ்ட் அஸ் மை டைரக்டர் பட் இன் மை லைஃப், நான் திரும்ப பார்க்கும்போது who is the person who has the maximum effect on your life, the single one person who changed your life the most, நான் எப்போதுக்குமே சுகுமார் சாரோட பேரை தான் சொல்லுவேன். தேங்க்யூ சுக்கு டார்லிங். அவர் எவ்வளோ சின்சியரான ஃபிலிம் மேக்கர்னா, யாராவது இவ்வளோ பெரிய படம் பண்ணி எல்லாம் நாங்கள் பீகார் போனோம். இட்ஸ் த க்ரௌட் இஸ் மேசிவ். இட்ஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஈவெண்ட்ஸ். அது ஒரு ஹியூஜ் ஸ்கேல் ஈவெண்ட். அவ்வளோ பெரிய ஈவெண்ட்ல கூட அவர் இல்லை எனக்கு பப்ளிசிட்டி இல்லை, நான் வேலை செய்யணும், நான் எடிட்டிங் ரூம்ல கொடுக்கணும், நான் பெஸ்ட் ப்ராடக்ட் கொடுக்கணும், நான் ஃபைனல் மிக்சிங் பெஸ்ட் ப்ராடக்ட் கொடுக்கணும், நான் எஃபெக்ட்ஸ் நல்லா பண்ணணும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணணும். அவரை வேலை செய்யறாருங்க. யாருங்க வர மாட்டாங்க ஸ்டேஜ் மேலுக்கு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு. இது போதுங்க அவர் என்ன மாதிரி டைரக்டர் சொல்லிருக்கு. அவர் பிரசன்ஸ் இல்லை, அவர் இல்ல இதுவே போறது சொல்லுது அவர் எப்படி இருக்காருன்னு. His absence speaks more of his presence. Sukku darling, as always, I miss you. I'm doing the publicity part, you're doing the film part, but we all together are trying to give the best to the audience as Pushpa 2. And last and my most favorite, yaar theriyuma, my fans, my dear fans. ரொம்ப லவ்வோட, ரொம்ப கியூட்டா I call my fans. ஒரு ஜோவியலா, ஒரு சரதாகா, ஒரு ஃபீலிங்கோட என் ஃபேன்ஸ் ஆர்மின்னு சொல்லுவேன். ஆர்மி, my dear army, I love you my army. నా ఫ్యాన్స్ అంటే నాకు పిచ్చబ్బా. నా ఫ్యాన్స్ అంటే నాకు పిచ్చి. I love my fans. I'm genuinely saying it. You know, it's very nice to stand on a stage and say, you know, or punchline, I love my fans. I love my fans. You know, they stand by me. They fight for me. They show love for me. நான் பார்க்குறேன், I can see 3 years அவங்களை இவ்வளோ வெயிட் பண்ண வச்சேன். அச்சா, no more waiting. I'll do more number of films and keep you engaged. Thank you for waiting for so many years. Thank you for all your love. அது கீழே வராம you've been waiting for me. I hope to touch all your hearts on this December 5th. I hope to bring a wildfire in your hearts. யாராவது மறந்திருந்தா மன்னிச்சிருங்க. அண்ட் தமிழில் பேசும்போது ஏதாவது தப்பு இருந்தா என் மக்களே என்னை மன்னிச்சிருங்கப்பா. எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன தப்பு பேசினாலும் ஐ ஹேவ் ரெஸ்பெக்ட் ஃபார் லாங்குவேஜ். பட் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா I know you will forgive me because you know I love you. சார், நான் சொல்லணும், till now இப்போ வரைக்கும் நான் பார்த்த பெஸ்ட் ஆங்கர் அவர் தான்.
most hilarious, outstandingly hilarious, subtle, decent, எல்லாமே. நான் அவர் கூட ஒரு இது எப்படி சொல்றது, அவர் கூட பார்ட்டி பண்ணணும்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு அவரை பார்த்தா. தேங்க்யூ ரொம்ப நாள் பண்ணீங்க. அண்ட் மேம் எப்போ சென்னை வந்தாலும் தேங்க்யூ ஸோ மச், என்னை ஹோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். வாங்க ஒரு ஃபோட்டோ வேணுமா? இதுக்கு மேலே டிசம்பர் 5th ஃபோட்டோ வேணுமான்னு யாருமே ஃபோட்டோன்னு கேட்க மாட்டாங்க. வாங்கப்பா ஒரு கிஸ்ஸிக்கு அடிக்கலான்னு தான் கூப்பிடுவாங்க. சார் அண்ட் ரொம்ப பேசிட்டேனோ? சூப்பரா இருக்கு. தக்கியதில்ல, சும்மா உங்களை டெஸ்ட் பண்றது தான் சொன்னேன். சார் தக்கியதில்ல கூட கிடையாது, அசல தக்கியதில்ல. Thank you to each and everyone for standing here. This time, this energy means a lot. நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பேன் இதுக்கு. உங்க லவ்க்கு தேங்க்யூ. அண்ட் ஒன்ஸ் அகெயின், நான் பிறந்த இந்த மண்ணுக்கும் என் அன்போட வணக்கம். தேங்க்யூ. சார் 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 ப்ளீஸ் ஸ்டே பேக் சார். ஏதாவது ஒரு ட்விஸ்ட் கொடுப்பீங்களா? ட்விஸ்ட் எல்லாம் இல்ல, ஒரே ஒரு கேள்வி அவ்வளவுதான் சார். ரெண்டு கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்கலாமா சார்? சரி, ஓகே. ஜென்ரலா வந்து ரேபிட் ஃபயர் கேட்போம், பட் நீங்கன்றதுனால வைல்டு ஃபயர் क्वेश्चंस. ஓகே. சோ நீங்க சென்னையில வந்து படிச்சீங்க இல்லையா? உங்களோட படத்துக்கு எல்லாரும் அடிச்சு புடிச்சு வராங்க. ஆனா நீங்க இங்க இருக்கும்போது யாரோட படங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் அடிச்சு புடிச்சு மிஸ் பண்ணாம போவீங்க? சார் சொல்லாம சொல்லிட்டேன். எல்லாமே புரிஞ்சிச்சு சார். நிறைய கொலாபரேஷன், பியூட்டிஃபுல்லான விஷயங்கள்லாம் சினிமாவில் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க ஒரு தமிழ் ஹீரோவோட சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா சார் அக்செப்ட் பண்ணுவாங்களா? நீங்க ஒத்துப்பீங்களா சார்? வேற யாரோட ஒரு தமிழ் ஹீரோட கொலாபரேட் பண்ணி சார் நடிக்கிறதுக்கு ஒத்துப்பீங்களா? ஓகே அப்படின்னா அந்த ஹீரோ யாரா இருப்பாங்க? கதை நல்லா இருந்தா I'm okay to work with anybody. சார் யாரா ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர்? நீங்க தான் பிரதர். வாங்க பிரதர், வாங்க. சார் ஐ லவ் யூ சார். போதும், இதுக்கு மேல கேள்வி கிடையாது சார். சார் thank you so much சார். இந்த லவ் இருக்குல நீங்க எங்களுக்கு கொடுக்கிறது, this is amazing. அதாவது வந்து ஒரு பிறவி பலனை அடைஞ்சிட்டான், அவ்வளவுதான், முடிஞ்சிட்டான். வாங்கி உண்மையிலே சொல்றேன், நீங்க ஆக்டரா இங்க இருக்கீங்க, பட் நீங்க பேசின விஷயங்கள்லாம் கேட்கும்போது கேரக்டரா அதை விட தாண்டி எங்கேயோ இருக்கீங்க. we love you so much. huge ரெஸ்பெக்ட் சார். டிசம்பர் 5 இங்க இருந்து வேற மாதிரி மாஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ அனுப்புறோம் நாங்க. அதெல்லாம் வைரல் பண்ணுங்க, சும்மா பேசணும் இல்ல. பண்றோம். And sir, we have to have a photo opportunity with the whole team. Of course. And அதுக்கு முன்னாடி we also have to take a selfie with the fans இல்ல? கண்டிப்பா. இந்த கிரவுட் பார்த்தா తెలుగుல ஒன்னு சொல்லணும்னு ఇருக்கு. ఇక్కడ ఇంతమంది తెలుగు వాళ్ళు ఉన్నారు కదా, అప్పటి నుంచి అడుగుతున్నారు కదా, మీ అందరి కోసం ఒకసారి చెప్తున్నా, ఇది సార్ నా బ్రాండ్. நீங்க தான் எடுக்கணும், இந்த நான் பிடிச்சுக்கிறேன் மைக். அவங்க அமுத்திடுவாங்க சார். Lastly, because my director Sukumar sir is not here, as a respect to him, I would like to play his AV. Please play the AV. இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் கையில ஸ்கிரிப்டோட
மனசுல பல கனவோட